எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் டிராவல் பண்ணி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பார்ட் 2 வீடியோ பொங்கல் செலிப்ரேஷனோட. சவுதி அரேபியால பொங்கல் செலிப்ரேஷன் நடக்குதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இங்கே ஆச்சரியமா இருந்திருக்கும். போன வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன், அது பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வீடியோ பார்த்துட்டு கூட நீங்க அந்த வீடியோ பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய விளையாட்டு போட்டிகள் அண்டு யார் யாருன்னே தெரியாது, ஒரு குடும்பமா நின்று உண்மையில சொல்றேன், மனசுல நிறைய கஷ்டங்கள் எல்லாமே இருக்கு. ஆனா இந்த ஒரு என்ன சொல்ற இந்த நிகழ்ச்சியில பங்கேற்ற பிறகு பாத்தீங்கன்னா மனசு வந்து எனக்கு ரொம்பவே ஒரு ஃப்ரீயான மாதிரி இருக்கு. எதா இருந்தாலும் பாத்துக்கலாம்டா அந்த மாதிரி ஒரு இதுல இருக்கு. இந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டிக்கு வந்து வந்துருச்சு. ஏன்னா ஃபேமிலியை விட்டு வந்துட்டு இங்க பொங்கல் செலிப்ரேஷனும் கிடையாது, தீபாவளி செலிப்ரேஷனும் கிடையாது. வீடு, வேலை, ரூமு இப்படிதான் போயிட்டு இருக்கு. வேலைக்கு போகணும், சாப்பிடணும், தூங்கணும், எழுப்பணும், வேலைக்கு போகணும், அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அந்த ஒரு இயந்திரமயமான வாழ்க்கையில இருந்து கொஞ்சம் ஒரு மனசு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கிடைச்சிருக்கு. இந்த வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்க, உங்களுக்கு அப்படியே வந்து கண்டிப்பா ஒரு என்டர்டைன்மெண்டா வந்து இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட அந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்றேன். வாங்க போலாம். ஆமாம், எங்களை பொங்கல் விழாக்கு வந்து இன்வைட் பண்ணது அண்ணன் தான். நம்ம அண்ணன் தான் என்னோட க்ளோஸ். ஆமாம், எல்லாம் நாங்கள்லாம் ஒன்று தான் வேலை பார்க்குறோம். ஆமாம், அவர் இன்வைட் பண்ணாங்க. சூப்பர், இங்கே நிறைய பேர் வந்திருக்காங்க. நானே எதிர்பார்க்கல. ட்ராவல் வித் ஐயப்பன் ப்ரோ எல்லாம் வந்திருக்காரு. எல்லாரையும் பார்த்ததில் மிக்க மகிழ்ச்சி. நிறைய பேர் இருக்காங்க. அப்படி அவங்க எல்லாத்தையும் ஜஸ்ட் நம்ம அந்த தமிழர் பண்பாட்டு திருவிழா அது ஆமாம், சூப்பராக இருக்கு. 5000 மைல் கடந்தாலும் தமிழ் தான். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து பாருங்க, நம்ம கூட சவுதி அரேபியில் ஃபேமஸாக இருக்கிற நம்ம டிராவல் வித் ஐயப்பண்ணா இருக்காரு. அவரை சந்தித்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப நாள் அவரை சந்திக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். சவுதி அரேபியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பயனுள்ள தகவல்கள், நிறைய பேருக்கு இந்த வேலை வாய்ப்புகள், இந்த மாதிரிப்பட்ட வீடியோஸ் நிறைய பண்ணிட்டு இருக்காரு. நிறைய பேருக்கு நிறைய உபயோகமுள்ள வீடியோக்கள் நிறைய பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு சேனலை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. சண்டே சிறப்பாக வந்து பார்த்திங்கன்னா விழாக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபுட்டு, லைஃப் ஸ்டைலு அப்படி இப்படி அந்த நிகழ்ச்சியில் சந்திச்சதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. கடந்த வருடமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிகழ்ச்சி நான் வந்திருந்தேன். இது வந்து நிகழ்ச்சி தான் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு சந்திச்சேன். நல்லா பண்ணிட்டு இருக்கேன். வாழ்த்துக்கள். வந்து நிறைய பண்ணிட்டு இருக்கேன். இந்த டவுட் என்ன சொல்லுங்கள் ஆட்கள் விளையாட்டு மைதானத்திற்கு வரவும். முதலாவது இசை நாற்காலி போட்டி ஆரம்பித்து விட்டது. நானும் பங்கேற்க சென்று விட்டேன். ஆனால் ஐயோ யார் உட்கார்ந்தாங்க. ஸோ நானும் உட்காந்துட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த சேர் பிடிக்க ஓடிட்டுருக்காங்க. எஸ், ஓகே, ஒரு வழியாக எல்லோரும் சேர பிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணுங்கப்பா. எழுமுங்க எல்லோரும், ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க, பாட்டை போடுங்க. முதல் போட்டியில் இடம் கிடைக்காதவர்கள் வெளியே சென்றார்கள். ஆட்டம் இது வந்துட்டு மீண்டும் இப்ப இருக்கக்கூடிய மீண்டும் ஓடுங்க, அவங்க வந்து வெளியே நில்லுங்க. ஐயோ போச்சு வடப்பச்சு அண்ணா பாருங்க, ஓடி போறாங்க. இடம் கிடைச்சிருச்சு. ஜாலி ஜாலி ஜாலி. என்ன ப்ரோ? ஐயோ எதிர்பார்க்கல. இங்கே பாருங்க, ஒரே சேரில் 2 பேரும் உட்காந்து சேரை உடைச்சிட்டாங்க. ஓகே, போட்டினா அப்படிதான், சகஜம்தான். விடுங்க. ஓகே, ஐயோ
அங்கே பாருங்கயா அவரை. ஓகே, இந்த போட்டியில் இருக்கை கிடைக்காதவர்கள் வெளியே சென்று விட்டார்கள். அடுத்த ஆட்டம் ஆரம்பித்திருந்தது. மெதுவாக நடந்து போல எப்படின்னா சும்மா குஜால நடங்க. ஓடுங்க இசை நாற்காலி. ஐயோ, ஐயோ, எஸ். गाडीचा ना தமா மண்டலத்துடைய மாநிலத்தையும் மரியாதையும் தங்கப்பாண்டி காப்பாற்றுவார் என்று நம்புகிறேன். தம்பி, கப்பு முக்கியம்.
பொறுமை பொறுமை அவங்க வாளியில போய் போடுங்கப்பா. கீழே எடுக்க கூடாது, கீழே வச்சிருக்கேன். தண்ணி நிறைய கொண்டு வர மெதுவா ஊத்து. தண்ணி நிறைய கொண்டு வர மெதுவா ஊத்து. காவியா, அந்த தம்பி நல்லா சிந்தாம இப்படி நல்லா மெதுவா போன அவன அந்த தம்பி டேய் கீழே வைடா, டேய் பாட்டில கீழே வைடா. சிந்தாம கொண்டு சொல்லு. டேய் பாட்டில கீழே வைடா டேய். கரெக்ட்டா ஊத்தம் எல்லாம் கழட்டி விடுங்க குடி. குழந்தைகளுக்கு மற்றவர்கள் இடையூறாக இருக்க வேண்டாம், குறுக்கே செல்ல வேண்டாம். நல்லா பண்ற. அவ்வளவுதான், சூப்பரா வந்துற, சூப்பரா வந்துற. தம்பி வேகமா ஓடு. அடுத்த 3 ஒரே லெவல்ல தான் இருக்கு. காவியா அவளுக்கு தண்ணி கொண்டு வரும்போது மெதுவாக இன்னும் வேகமா விடுறா. நம்ம ரூல்ஸை கேட்டுக்கோங்க, ரூல்ஸை கேட்டுக்கோங்க. Don't go out of the rope. ஆனா நீங்க வெளில போயிட்டீங்கன்னா அவுட். ஓகே, ஓய் அவுட். உற்சாகமே அவர்களின் வெற்றிக்கு மிகுந்த ஊக்கமாக இருக்கும். பார்வையாளர்கள் வீரர்களை உற்சாகப்படுத்தவும். தொழுகைக்கு போகக்கூடிய உறவுகள் தயவு செய்து ஓரிடத்தில் ஒன்றிணையுமாறு உங்களை சகோதரர் நூருல்லா அவர்கள் அழைக்கிறார்கள். உங்களுக்கான வாகனம் வெளியே தயார் நிலையில் இருக்கிறது. தொழுகைக்கு செல்லக்கூடிய உறவுகள் தயவு செய்து கேட்டுக்கு அருகாமையில் செல்லும். அதேதான் சரிங்களா. இது குடிக்க எது வருதோ அதை எடுத்து அவங்க மட்டும் அந்த கட்டை மட்டும் வரும்போது எந்த கட்டம் வேணுமோ அந்த கட்டத்துல நிக்கணும்ல. பார்த்து அனௌன்ஸ் பண்ணுங்கப்பா. அஞ்சு சட்டை தான் பார்த்து அலௌன்ஸ் பண்ணுது. அண்ணா அண்ணா அதுல போய் ஒரு சீட் எடுங்க. யார் அது? நீங்க தானா? யார் நிக்கிறாங்களோ நிக்கட்டும். இந்த பையன் வர்றான். ஏதோ ஒரு சீட்டு. அடுத்து யாரு? மீண்டும் பி அவுட். அடுத்து வேற ஒரு பையனை யாராவது எடுக்க சொல்லுங்க. கட்ட மாதிரி நிக்கலாம், கட்ட மாதிரி நிக்கலாம். ஆசையப்படுறா ஏன் அவுட்டு?
அடுத்து கட்ட யாரு நீ எங்கடா நீ நிக்கலையா அவுட் ஆயிட்டியா சரி நவுந்து எந்த கட்டத்துல வேணாலும் நிக்கலாம் ஏல ஆள் இல்ல யாரு மாறி நிக்கலாம் யாரும் இல்லாத இடத்த சீட் எடுத்துருங்க இல்ல யாரும் நிக்கலன்னா அப்புறம் அதை எதுக்கு வச்சுக்கிட்டு மாத்தி மாத்தி நிக்கலாம் யாரும் நிக்கல அடுத்து ஒரு பிரைஸ் யாரு பயங்கர சஸ்பென்ஸ் விடுங்க. அடுத்து 2 பேரு மாறி நிக்கலாம் வேண்டாமா வேண்டாம் 2 கட்டம் போடுது 4 தான் போடுது 4 தான் போடுது எது வந்தாலும் 4 கட்டம் போடுங்க 4 கட்டம் போடுங்க 4 போடுங்க 2 கட்டம் தான் போடுங்க இல்ல அது ஒத்து வராது என்னது சி அவுட் சி இல்ல ஆள் இல்ல என்ன ரெண்ட போட்டு விட்டுருமா யாரு ஃபர்ஸ்ட் பிரைஸ்னு பாப்போம் எங்க பாப்பா எடுக்க சொல்லு எங்க பரிசை பாப்போம் யார வெளியாக்க போற பி அவுட் கடைசி வரைக்கும் உங்க பேர் சொல்லு ஒரே இடத்துல நின்று பரிசு நீளம் தாண்டுதல் விளையாட்டு வந்து நம்ம ஓடி வந்து ஆடுவோம். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தூரம் வச்சு அதில் ஒரு இடத்துல நின்றுட்டு தாண்டணும். அதுதான் இங்கே உள்ள ஸ்பெஷாலிட்டி. ஸோ அதில் யார் வின் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். பார்வையாளர்கள் தயவு செய்து பின்னாடி வாங்க ஐயா. என் ஆறுயிர் இளவல்களே, என் தாய் தமிழ் உறவே, என் தாய் தமிழ் உறவே, பார்வையாளர்களுக்கு பார்க்கறதுக்கு அனுமதி கொடுங்க. தயவு செய்து பின்னாடி வாங்க ஐயா. வலது கை பக்கம் நிக்கிறவங்க இடது கை பக்கம் போயிடுங்க தயவு செய்து. வலது கையில இருக்கிறவங்க இடது கை இடது கையில இருக்கிறவங்க வலது கைக்கு வாங்க ஐயா. கயிறுக்கு முன்னாடி போயிடுச்சு உள்ள கிடப்பாரு ஐயோ நிக்கல அந்த எல்லா பிரச்சனை அங்க வந்து தாண்டின ஒரு ஆளை காணோன்னு வீடியோ பாருங்க, உங்களுக்கே புரியும். Come on! அங்க போ டச் ஆயிடுச்சு. யாசர் அராபத் வாங்க 10. இது செகண்ட் டைம் கிடைக்கும். செகண்ட் டைம் கிடைக்கும். செகண்ட் கிடைக்கும். சூப்பர். இன்னொரு அப்ப அவங்க ரெண்டு பேருக்கு ஆமா ஆமா ரெண்டே திருப்பி வாங்க. ஓகே ஓகே வாழ்த்துக்கள். ஒரு டிஸ்டன்ஸ் பாத்துக்கலாம். ஆமா இதுல டிஸ்டன்ஸ் பாத்துக்கலாம். ஆமா ஆமா
சிறப்பு சிறப்பு வாழ்த்துக்கள் ஐயப்பன். மக்களுக்கு ஒரு கிளிப்பு உங்க மனதை பின்னாடி நினைச்சுக்கிறீங்க. நேரம் மிக குறைவாக இருப்பதால் இந்த போட்டியை மிக நடத்துமாறு 10வது வருடமாக இந்த பொங்கலை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கிறோம். அது அனைத்து தாய் தந்தை உறவுகளும் கங்க்ராட்ஸ். நீளம் தாண்டுதல் போட்டி நடைபெற்றது. அதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் அடிக்கலான்னு தான் போனேன். ஃபஸ்ட்டு இதில் பாஸ் ஆகிட்டேன். 2ஆம் ரவுண்டில் ஊற்றிச்சு அந்த மாதிரி ஒரு இது. ஆனால் நிறைய ஃபன் அதில் இருக்குது. வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் எடுக்க சொன்னேன். அண்ணன் வந்து சிறப்பாக வீடியோ எடுத்து வச்சுருக்காரு. உங்களுக்கு காட்டுறேன். நெக்ஸ்ட்டு ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா சாக்கோட்டம் அந்த விளையாட்டு வந்து நடைபெற்றுருக்கு. சிறப்பாக இருக்கும், நல்லா இருக்கும், பாருங்கள். ஐயோ இந்த ஆளு கலந்து கொண்ட அனைத்து போட்டியாளர்களுக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். உங்களின் சாக்கை வில ஒருங்கிணைப்பாளரிடம் தரவும். சந்திரனா, விதிமுறைகள் உங்களுக்கு சேர்த்துதான். ஆமா, ஆகா அருமை அருமை ஆகா சிறப்பு சிறப்பு. நாங்க நின்று வாங்குவோம். ஃபோக்கஸ் ஃபுல்லாக இந்த வாலி மேலே தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் பவராக போடுங்க பாப்பா. கேமரா எடுக்கணும் எரிப்பா அதில் போட வேணும். கேமரா பார்த்து எரிங்க. குழந்தை சாமி ஐயோ வாழ்த்துக்கள் சூப்பர் பாப்பா. அக்கா நான் கொஞ்சம் ஸ்போர்ட்ஸாக போடுங்க. சூப்பர்க்கா வாலியை கீழே வந்துருக்கு. ஐயோ முதல் இருந்தா கூட அப்படியே 1 2 3 ஓகேக்கா. அக்கா வந்திருக்காங்க. 1 2 என்னக்கா அவ்வளோதான். அக்கா பார்த்தாங்க. 2ஆவது இன்னொரு அக்கா 1 2. சூப்பர் சூப்பர்க்கா. அவ்வளோதான். எல்லாரும் போய் எல்லாரும் முயற்சி பண்ணா வாங்க, சும்மா வாங்க. எப்படி வாங்க அக்கா கொஞ்சம் ஸ்பீடாக்கா. காத்து காத்து 1 தற்போது சிறுவர் மற்றும் சிறுமிகளுக்கான தவளை சாட்டம் ஆரம்பமாகிறது. ஊசியில் நூல் கோர்த்தல்.
முக்கியமான வேண்டுகோள், நூலோட அளவு சமமா இருக்கணும். முன்ன பின்ன இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. நீங்கள் சரியான விகிதத்துல சமமான அளவுல கோர்த்து திருப்பி கொண்டு வரணும். இல்ல முழுவதும் அங்க கோர்த்துட்டு தான் நீங்க திரும்பி வரணும். நடந்துகிட்டே எல்லாம் கோர்க்க கூடாது. அங்கே முழுவதுமாக கோர்த்து விட்டு சமமான ஐயா இங்க பாருங்க. நூலோட அளவு சமமா இருக்கான்னு பாத்துக்கோங்க. அனைத்து போட்டியாளர்களுக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த போட்டியானது தேர்வு செய்யக்கூடிய போட்டி கிடையாது. இது தேர்வு மட்டுமே. அடுத்த சுற்று உங்களுக்கு உண்டு. பங்கேற்பாளர்களே வெற்றியாளர்கள் தான். 2வது ரவுண்ட். முடிஞ்சு சாப்பாடு வந்து நம்ம ஊரில் மாதிரி தான். இலை சாப்பாடு, வாழை இலை சாப்பாடு. நம்ம கல்யாண வீட்டில் சாப்பிட்டா அப்படி தான் இருக்க போகுது. பிரபலங்களும் இருக்காங்க பார்த்தீங்களா. கூட நம்ம கூட காட்ஸ் அண்ணன் ப்ரோ, அஜித் ப்ரோ எங்கெல்லாம் இருக்காங்க. வா இங்கே பாருங்கள், வாழை இலை. நைஸ். சவுதி அரேபியாவில் ஃபஸ்ட்டு ஒரு வாழை இலை சாப்பாடு. வாழை இலை வந்து நல்லா கழுவி வச்சு தண்ணியில் உப்பு ஊறுகாய் எல்லாரும் வாங்க. ஆல்வேஸ் வெல்கம். ஐயோ ஓகே. பப்படம், ரைஸு, பப்படம், ஊறுகாய், உருளைக்கிழங்கு, அவியல், கேபேஜ் பொரியல், வாழைப்பழம், தண்ணி, பருப்பு குழம்பு வரும். இன்னைக்கு ஒரு பொடி சாப்பாடில் ஒரு போதும். 1 மீட்டரில் கேட்குறான். நம்மகிட்ட இல்லை. இப்போ கிளைண்ட்டுக்கிட்டே இல்லை. இதை எப்படி அரேஞ்ச் பண்ணி தாருங்க அப்படிங்கிறாங்க. பாயாசம் வந்து கொடுத்துருக்காங்க. அடை பாயாசம். ஒரு அடி போட்டி நடந்துட்டுருக்கு. அடிச்சிருவாங்களா என்ன? அடிச்ச ஏய் ஜஸ்ட் மிஸ். இன்னொரு தங்கச்சி வந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்க நடந்து வர்றதே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. பார்க்கலாம் எப்படின்னு. அப்படி ஸ்ட்ரைட்டாக வராங்க, பக்கத்தில் வந்துகிட்டே இருக்காங்க. அடிச்சிருவாங்களா இல்லை? ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சாப்பிட்டோம். அதுங்க சாப்பாடு வந்து அருமையாக இருந்து. எப்படி நான் இருந்த சாப்பாடு உண்மையிலே நினச்சி கூட பார்க்கல. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே விட்டு சொன்னேன். ஆனால் நம்ம என்ன சவுதி அரேபியாவில் இருக்கோமா இல்லை ஊரில்
ஊரில் இருக்குமான்னு அந்த மாதிரி வந்து சாப்பாடெல்லாம் வந்து அருமையாக சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. வாழை இலை போட்டு நல்ல அழகான சாப்பாடு, சூப்பரான சாப்பாடு, ஊர் ஞாபகம் வந்துச்சு. ஆனால் காலில் வந்து ஃபுல்லாக ஃபன்னாக தான் வந்துருந்துச்சு. டெய்லி நம்ம என்ன சொல்கிறது, ஒரு மைண்ட் ஒரு ரிலாக்ஸேஷனாக வந்துருந்துச்சு. பல பிரச்சனைகள், பட் அதற்கு நடுவில் இப்படி ஒரு இடத்துக்கு வந்து நல்ல கொஞ்சம் மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து நேராக நாங்கள் ரூமுக்கு தான் வந்து போகிறோம். இன்னும் நிறைய ஃபங்க்ஷன் நடந்துட்டு தான் இருக்குது. இந்த உரியடி இந்த மாதிரி நிறைய நடந்துட்டு தான் இருக்குது. அடுத்த நைட் ஆர்கெஸ்ட்ராவில் இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி, ஓகே, எங்களுக்கு இன்னும் டைம் ஆச்சு, மணி இப்போவே 3 ஆச்சு. ஸோ இனி வந்து நாங்கள் தூரத்துலேருந்து வந்துருக்கிறோம். துபாயிலேருந்து இங்கே வந்துடுவோம். கிட்டத்தட்ட எவ்வளோ கிலோமீட்ரு? 94. பார்த்தீங்களா, அவ்வளோ தூரம் நாங்கள் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். பட் அதுவும் வந்து நம்ம விருப்பப்படி தான், ஜஸ்ட் ஒரு ஹாலிடேனால அப்படி வந்திருக்கோம். நல்லா இருக்கு. Okay friends, see you all in the another new video. Tata, bye bye, see you, bye. Stay travel, bye.